விரும்பியதையெல்லாம் நிஜமாக்கிக் கொள்ளல். முழுக்க பாடி பில்டிங் பண்ணவங்க போஸ்டர் எல்லாம் ஒட்டி வச்சிட்டு இருக்கிறது கற்பனை. ஒரு நாளாவது எந்திரிச்சு அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். இங்கே சகலருக்கும் சம உரிமை உண்டு. தமிழ் உலகை வணங்கி வரவேற்கின்றேன். கற்பனை, கற்புனை, கல்புனை. ஆழ்ந்து கேளுங்கள். கற்பனை, இமேஜினேஷன். கற்புனை, கற்போடு அந்த கருத்துக்கு நேர் நிற்றல். Being integrated to your imagination with chastity. Kalpunai, consolidation of your reality. கற்பனை, கற்புனை, கல்புனை. ஆழ்ந்து உள்வாங்குங்கள். கற்பனை அப்படின்றது இந்த வாழ்க்கையின் போக்கிலே நாமாக நினைந்தோ நினையாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, வேண்டியோ வேண்டாமலோ, முயற்சித்தோ அல்லது விபத்தாகவோ நமக்குள் ஓடுகின்ற எண்ண ஓட்டங்களைத்தான் கற்பனை என்கின்ற வார்த்தையாலே சொல்லுகின்றேன். அந்த எண்ண ஓட்டங்கள் ஏன் நமக்குள் வந்தது என்பதற்கு கூட எந்தவிதமான தெளிந்த காரணமும் காரியமும் இருக்காது. ஆழ்ந்து கேளுங்கள். ஏன் இந்த எண்ண ஓட்டங்கள் நமக்குள் வந்தது? காரணம் இருக்காது. வந்தவைகள் நமக்குள் தங்குமா தங்காதா? அது தங்குகின்ற அளவிற்கு சரியானதுதானா சரியானது அல்லவா? அது தங்குவதனால் நம் வாழ்க்கை மலருமா மலராதா என்கின்ற எந்த விதமான ஆராய்ச்சியோ அல்லது அறிவோ இயக்கப்படாமல் காரணம் இன்றி இமம் பொங்கி இமய மலையை உடைத்து பிரவாகமாய் வரும் கங்கையாகவும் இருக்கலாம். காரணம் தெரியாது பல வீட்டு கழிவறையிலிருந்தும் வெளிவரும் சாக்கடையாகவும் இருக்கலாம். எந்தவிதமான தர்க்கமும் குதர்க்கமும் விதர்க்கமும் சொல்ல முடியாத இயக்கம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். குதர்க்கம் கூட சொல்ல முடியாமல் ஓடுவதுதான் கற்பனை. ஒருவனுடைய கற்பனைக்கு அவன்தான் காரணம், அதனால் அவன் தவறு செய்கிறான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்ல முயற்சி பண்ணா ஒருவன் காணுகின்ற தவறான கனவிற்காக அவனை சிறையில் அடைப்பது அது சாத்தியமல்ல, சத்தியமும் அல்ல. சிறையிலே ஒருவன் அனுபவிக்க வேண்டிய வேதனை அவனுடைய வாழ்க்கைக்கான பாடமாக மாற வேண்டுமானால் மட்டும்தான் அவனுக்கு அந்த வேதனை அளிக்கப்பட வேண்டும். கற்பனையிலே ஒருவன் செய்யக்கூடாத செயல்களை கனவாக காண்பானேயானால் அவனை சிறையில் இட்டாலும் அந்த கனவை
மறுக்க முடியாது, மறுதலிக்க முடியாது, மீண்டும் அது வராமல் தடுக்க முடியாது. அதுதான் கற்பனைன்னு பேர். அதாவது எங்கிருந்து உருவாகுகின்றதோ அந்த உருவாகுகின்ற இடமும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை, எங்கு செல்லுகின்றதோ அந்த செல்லுகின்ற பாதையும் கட்டுப்பாட்டில் இல்லை, சென்று சேருகின்ற முடிந்த முடிவும் முடிந்த முடிவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் மூலத்திலே அது மாற்றத்தை கொண்டு வருமோ என்கின்ற தெளிவும் இல்லாத சிந்தனை ஓட்டம்தான் கற்பனை. பொங்கி வரும் காட்டாரை கடல் துவாரத்திலே அணையிட்டு தடுத்தால் கூட அந்த தடுப்பு பொங்கி வருகின்ற இடத்திலே நிகழ்கின்ற நிகழ்வை எந்த மாற்றத்தையும் செய்யாது. தடுப்பதனால் கூட தடுமாற்றத்தை உருவாக்க முடியாத பொங்கலின் போக்கு கற்பனை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தடுப்பதனால் கூட பொங்கலின் போக்கை தடுக்க முடியாத தர்க்கத்திற்கோ குதர்க்கத்திற்கோ கட்டுப்படாத, நீங்கள் தர்க்கத்தாலே முறையாக கரை செய்தாலும் குதர்க்கத்தாலே அணை செய்தாலும் பொங்கும் ஆற்றின் போக்கை நிறுத்த முடியாது, பொங்கும் தன்மையை மாற்ற முடியாது. அதுபோலே நீங்கள் அணை செய்தாலும் கரை செய்தாலும் வினை செய்தாலும் உங்களுடைய எண்ணங்களின் போக்கை கட்டுப்படுத்த முடியாத அளவிலே போகின்ற எண்ணங்களுக்குத்தான் கற்பனை என்கின்ற பெயர். கற்பனை உங்கள் வாழ்க்கையின் மூலப்பொருள். அது சரி என்றும் சொல்ல முடியாது, தவறென்றும் சொல்ல முடியாது, முறை என்றும் சொல்ல முடியாது, குறை என்றும் சொல்ல முடியாது, நிறை என்றும் சொல்ல முடியாது. முறையோ குறையோ நிறையோ அதன் பலனை சார்ந்து கொடுக்கப்படுகின்ற பட்டம். இங்கு உங்கள் கற்பனையின் பலன் வாழ்வில்தான் தெரியுமே தவிர கற்பனை நிலையிலே உங்களுக்கு தெரிவதில்லை. கற்பனைக்கும் வாழ்விற்கும் இடைவெளி தெரியாதவன் மூடன். கற்பனையினால் வாழ்க்கை செய்யப்படுகிறது என்று நினைப்பவன் அரைமூடன். கற்பனையில் இருந்துதான் வாழ்க்கை உருவாகின்றது என்று நினைப்பவன் குறைமூடன். கற்பனைக்கும் வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என்று நினைப்பவன் நிறைமூடன். கற்பனை கடக்கும் பொழுதுதான் வாழ்க்கை மலருகின்றது என்று தெரிந்திருப்பவன் ஞானி. தேவை கற்பனைகளை ஒழுங்குபடுத்துதலோ ஆராய்தலோ உயிர்ப்படுத்தலோ அல்ல. கற்பனையை பற்றி தெளிந்த தெளிவை கொண்டு வந்து அந்த தெளிவு சார்ந்து நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுதல். அதுதான் இரண்டாவது வார்த்தையான கற்புனை. இந்த வார்த்தைக்கு நானே பொருளளிக்கின்றேன். இந்து மதத்திலே ஒரு புதிய வார்த்தையை உருவாக்குவதற்கும் வார்த்தைக்கு புது பொருள் கொடுப்பதற்கும் ஞானிகளுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. சம்ஸ்கிருதம் மட்டுமல்லாது
செய்தவன் மொழியான செம்மொழியான எம்மொழி தமிழ்மொழியிலும் சிந்தை நிறைந்து சொல்வதற்கு அரிய சத்தியங்களை சொல்ல முயற்சிக்கும் சித்தர்களுக்கு பரிபாஷை என்கின்ற விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. சம்ஸ்கிருதத்திலே ஆர்ஷ பிரயோகம் என்று சொல்வோம், தமிழிலே பரிபாஷை என்று சொல்வோம். சொல்லும் சொல்லுக்கு சொல் சுமக்கும் பொருளும் சொல் சுமக்கும் பொருளால் காட்டப்படும் ஒளி அருளும் மூன்றும் இவர்களாகவே உருவாக்கி சொல்வதற்கான இலக்கண முறையைத்தான் பரிபாஷை என்கின்ற பெயராலே சித்தர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரம் இது. நக்கீரனும் கீற முடியாத மொழி கடந்த அறிவு பிரதேசத்தின் எல்லை இந்த வார்த்தைகளை பிரயோகிக்கின்ற உரிமை. கற்பனை கற்பனை என்பது காட்டுத்தனமாக உருவாகும் பொழுதோ அழியும் பொழுதோ காட்டுத்தனமாக இருப்பது. ஒரு காடு உருவாகும் பொழுதும் காட்டுத்தனமாய் இருக்கும், அழியும் பொழுதும் காட்டுத்தீயாய் அழியும். ஆகும் பொழுதும் அழியும் பொழுதும் காட்டுத்தனமாய் இருப்பது காட்டின் குணம். அதுபோல ஆகும் பொழுதும் அழியும் பொழுதும் காரணம் தெரியாததும் காரணம் காட்ட முடியாததும் காரணம் கண்டறிய இயலாததும் காட்டுத்தனமாய் இருப்பதும் அளவாலோ நிலையாலோ நிஜத்தோடு சம்பந்தப்படாத ஒன்றைத்தான் காட்டுத்தனம் என்கின்ற வார்த்தையாலே சொல்லுகின்றோம். அளவு மற்றும் நிலை இந்த இரண்டினாலும் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத ஒன்று காட்டுத்தனம். ஆழ்ந்து கேளுங்கள். இந்த சத்தியத்தை உள்வாங்கி அதை ரசிக்கவும் ருசிக்கவும் துவங்கினீர்களானால் இந்த சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையையே புசித்துவிடும். கற்பனை உங்கள் எல்லோருக்குள்ளும் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜீவ ஊற்று. உங்களால் மட்டுப்படுத்தவும் முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. ஏன் வருகிறது என்று யாருக்கும் தெரியாது. மிளகாயை கடித்தால் எதிரியின் நினைவு வரும். மிளகாய்க்கும் எதிரிக்கும் என்ன சம்பந்தம்? இனிப்பு ஊறினால், எச்சில் ஊறினால் நெஞ்சில் ஊறும் நினைவுகள் வரும். ஏன் யாருக்கும் தெரியாது. நல்ல தொடர்பா கள்ளத் தொடர்பா என்று கூட தெரியாது. எண்ணத் தொடர்பிற்கு தொடர்பே இல்லாது நமக்குள் இயங்குகின்ற இயக்கம் கற்பனை.
கற்பனை உயிர்த்தன்மை. உயிரின் தன்மைகளுள் அடிப்படையானது கற்பனை. கற்பனைகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம் வாழ்க்கையை தாக்குகின்ற வரை துக்கம் தொடரும், தூக்கம் தொடரும். மூன்றாவது கண் விழிப்படைந்தால் கற்பனையும் இருக்காது, கனவும் இருக்காது, மனதும் இருக்காது, தூக்கம் மிகப்பெரிய அளவில் குறைந்துவிடும். மூன்றாவது கண் மலர்விற்கு ஒரு மிகச்சிறந்த லட்சணம். பல பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி எனக்கு மூணாவது கண்ணு திறந்துருச்சா, திறந்துருச்சா, ஓப்பன் ஆகிக்கிச்சா? மலரத் துவங்கினால் இந்த 3 விஷயங்கள் உடனடியாய் நடக்கும். ஒன்று, கற்பனைகளின் வேகம் மிகப்பெரிய அளவில் குறையும். கனவுகளின் தாக்கம் மிகப்பெரிய அளவில் குறையும். சிந்தனை செறிவு மிகப்பெரிய அளவில் உருவாகும். துக்கமும் தூக்கமும் பெரும்பகுதி மறைந்து ஒழிந்துவிடும். நீர்மூழ்கி கப்பலின் நாலாபுறமும், இல்லை 10 புறமும்னு சொல்லலாம், 8 திசை மேல் கீழ் 10 புறமும் நீர் இருக்கும். ஆனால் ஒரு படகிலே அடிப்பகுதி மட்டும்தான் நீர் தொடும். நீர்மூழ்கி கப்பல் போலே துக்கத்திலும் தூக்கத்திலும் மூழ்கி இருக்கும் நீங்கள் படகைப் போலே ஒரு சிறு பகுதி மட்டுமே துக்கத்திலும் தூக்கத்திலும் தொடர்புடையவர்களாக மாறிவிடுவீர்கள். இதுதான் அந்த மூன்றாவது கண் திறந்தால் நிகழ்கின்ற நிகழ்வு. நீர்மூழ்கி கப்பல் 10 திசையிலும் தண்ணீரால் மூழ்கி கிடக்கும். கப்பலோ அடிப்பாகம் மட்டும், அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தண்ணீரில் இருக்கும். நீர்மூழ்கி கப்பல் போலே துக்கம் மூழ்கியாக இருக்கும் நீங்கள் அதிலிருந்து வெளிவந்து துக்கத்தின் மேல் மிதக்கின்ற மிதவையாய் மாறிவிடுவீர்கள். அதுதான் மூன்றாவது கண் விழிப்பதற்கான முதல் லட்சணம். இந்த கற்பனை தான் காட்டாற்று வெள்ளம். காட்டாற்று வெள்ளம் காரணமே தெரியாமல், காரணமே இல்லாமல், ஏன் எதற்கு என்று நம் அறிவால் புரிந்து கொள்ள முடியாமல் பொங்கி வருகின்ற மந்தாகினி போல, மந்தப்படுத்த முடியாது பொங்கும் மந்தாகினி போல, இமயத்தின் பனி உருகி இமயமலையையே வெட்டுவதுதான் மந்தாகினி. பனி கரைந்து மலையை வெட்டுகின்றதை பனிமலையாம் இமயத்தில் காணலாம். அந்த மலையில் படிந்த பனி உருகி பொங்கி பெருகி தன்னுடைய வேகத்தால் அல்ல, நிரந்தரமான இருப்பின் பலத்தால். நல்லா தெரிஞ்சுக்குங்க, வேகத்தால் செய்யப்படுவது சில செயல்கள், இருப்பின் பலமான விவேகத்தால் செய்யப்படுபவை பெருஞ்செயல்கள். செயலின் பலம் வேகம், இருப்பின் பலம் விவேகம்.
செயலின் பலத்தால் அல்ல. தண்ணி வந்து மோதி பாறை திறந்து விட முடியாது. தண்ணீர் வந்து மோதாது, இருந்து மோதி மலையை திறப்பதுதான் விவேகம். வந்து மோதி திறந்தால் வேகம், அதுபோல் திறந்ததாய் வரலாறு கிடையாது. இருந்து மோதி திறந்தால் விவேகம். அப்படித்தான் கங்கை கூட இமயத்தை திறக்கின்றாள். ஆழ்ந்து கேளுங்கள். கற்பனையின் போக்கினால் வாழ்வு வடிவமைக்கப்பட்டு விடுவது இல்லை. கற்பனையின் நோக்கினாலும் வாழ்வு வடிவமைக்கப்பட்டு விடுவது இல்லை. நோக்கினாலும் போக்கினாலும் வாழ்வு வடிவமைக்கப்பட்டு விடுவதே இல்லை. இரண்டாவது வார்த்தையான கற்பனை. ஆழ்ந்து கேளுங்கள். எவ்வாறு நம் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அந்த சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொண்டு அதற்கு கற்போடு நேர்மையாய் இருத்தல். உள்ளத்தாலும் உள்ளத்தின் உள்ளலாலும் உணர்வாலும் உயிராலும் உணர்ச்சியாலும் உயிர்ப்பாலும் உயிரின் உயிர்ப்பாலும் கொண்ட கொள்கைக்கு நேர்மையோடு இருத்தல் கற்பு. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சத்தியத்துக்கு கற்போட இருக்கோம். இல்லை சாமி, எதுக்கு கற்போட நான் இருக்கிறேன்னு எனக்கே தெரியல, குழப்பமா இருக்கு. அப்ப குழப்பத்திற்கு கற்போடு இருக்கிறீர்கள் நீங்கள். குழப்பத்துக்கு நேர்மையோடு இருக்கிறீர்கள். ஏதோ ஒன்றிற்கு நிச்சயமாக கற்போடு இருந்தே தீருவோம். கற்பனையிலிருந்து கற்புனைக்கு செல்லாத மனிதன் இல்லை. எப்பொழுது கொள்கைக்கு நேர்மையை நாம் கொண்டு வருகின்றோமோ அப்பொழுதே நம் வாழ்க்கையை செதுக்க துவங்கி விடுகின்றோம். நேர்மை இல்லாத பொழுது இறைவனே வாழ்க்கையை கொடுத்தால் கூட அதை சிதைத்து விடுவோம். நேர்மை வரும்பொழுது நம் வாழ்க்கையை செதுக்க துவங்கி விடுகின்றோம். செதுக்கலும் சிதைத்தலும். உங்கள் வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது சிதைத்து கொண்டிருக்கிறீர்களா என்பது உங்கள் கருத்துக்கான நேர்மை சார்ந்தது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நிலைமையும் நேர்மையும் இருப்பது எது? அது நிலைமை. அடைய வேண்டியது எது? அந்த கருத்துக்கு நீங்கள் காட்டுகின்ற கற்பு நேர்மை. அடைய வேண்டிய நிலை உடல் நலமாயிருக்கலாம், உயிர் நலமாயிருக்கலாம், மனநலமாயிருக்கலாம், பணபலமாயிருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அடையப்பட வேண்டியதோடு நீங்கள் காட்டுகின்ற நேர்மைத்தன்மையைத்தான் கற்புனை என்கின்ற வார்த்தையினால் விளக்குகின்றேன். கல்லை நாம் நினைத்த விதத்திலே செதுக்குவது கல்புனை. எண்ணங்களை நாம் நினைத்த விதத்திலே செதுக்கி அதற்கு நேர்மையாக இருப்பது கற்புனை. மனைவி அல்லது கணவன் என்கின்ற வார்த்தைக்கே இலக்கணம் அவர் மீது உங்களுக்கு வரும் கற்பு. கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, நட்புக்கும், தங்கை அண்ணன் பாசத்திற்கும், தாய் மகன் மகள் உறவிற்கும்,
தந்தை மகன் உறவிற்கும் இதுக்கெல்லாம் கூட கற்பு உண்டு. உறவின் உரைப்பின் உயிர்ப்பிற்கு நேர்மை. ஒரு உறவு எவ்வாறு உரைக்கப்படுகிறதோ அந்த உரைக்கப்பட்டமைக்கு அதன் உயிர்த்தன்மைக்கு நேர்மை, அதுதான் கற்பு. சுயசந்தேகம், சுயமறுப்பு, சுயவெறுப்பு இல்லாது இருத்தலே தனக்கும் தனக்கும் இருக்கும் கற்பு. தான் தன்னை தனதாக்கிக் கொள்ளும் முறைக்கு கற்பு. தனக்கும் தனக்கும் இருக்கும் உறவில் தன் மறுப்பும் தன் வெறுப்பும் தன் சம்சயமான சந்தேகமும் இல்லாது இருத்தலே தன் கற்பு. இறை நிலையோடு நீங்கள் உரைத்துக் கொள்ளும் வார்த்தைகள் அதன் உயிர்த்தன்மை, உரைக்கும் உயிர்ப்பிற்கும் லெட்டர் அந்த ஸ்பிரிட், அதற்கு நீங்கள் கற்போடு இருப்பது தான் பக்தி. இந்த மூன்று வார்த்தைகள் மீண்டும் சொல்கிறேன்: கற்பனை, கற்புனை, கல்புனை. கற்பனை சார்ந்து வாழ்க்கை அமையக்கூடாது. நீங்கள் கொண்ட கொள்கைக்கும் வார்த்தைக்கும் உயிருக்கும் உயிர்ப்போடு இருத்தல் கற்புனை. அதனாலே உங்கள் வாழ்க்கை மலர்வது கல்புனை. கன்சாலிடேஷன் of your life as reality because of the chastity you maintain towards the concept you picked up as your life. This is integrity. கொண்ட கொள்கை, கருத்து இவைகளின் சத்தியங்களுக்கு சாத்தியங்களுக்கு நேர்மையோடு இருத்தல். அந்த நேர்மையோடு இருப்பதனால் வாழ்க்கையில் வேண்டியதையெல்லாம் விரும்பியதையெல்லாம் நிஜமாக்கிக் கொள்ளல். இது ஒரு பெரிய அறிவியல்ங்க, இது ஒரு பெரிய சாத்தியக்கூறு. கற்பனையினாலே வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியும் என்பவன் மூடன். கற்பனையால் பாதிக்கப்பட்டு கலங்கி போயிருக்கின்றது. கற்புனை எந்தெந்த பாகங்களிலெல்லாம் கற்புனையான நேர்மை வளரத் துவங்கி இருக்கின்றது. வீடு முழுக்க பாடி பில்டிங் பண்ணவங்க போஸ்டர் எல்லாம் ஒட்டி வச்சிட்டு இருக்கிறது கற்பனை. ஒரு நாளாவது எந்திரிச்சு காலையில் யோகா பண்ண ஆரம்பிக்கிறது தான் கற்புனை. தொடர்ந்து செய்யறதால உடம்பு உருவாகிறது கல்புனை. சிந்திக்க சிந்திக்க சிந்தையெல்லாம் நிறைந்து சிவமயமாய் மாறுகின்ற சத்தியங்கள் இவை.